ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் ஃப்ரீ ரெசிபி தான். டேட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கசகசா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிடும். கசகசா நல்லா வறுபட்ட உடனே இறக்கி பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறமா நான் முந்திரி பாதாம் ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நட்ஸ் கூடவே வேறு ஏதாவது பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது முந்திரி நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இது வறுபட்ட உடனே நான் இறக்கி பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இறக்கிக்கலாம். நான் டேட்ஸை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, அதாவது கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே நெய்யில் நான் அரைச்சி வச்ச டேட்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த டேட்ஸ் இப்போது நெய்யிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். டேட்ஸ் எதுக்காக நம்ம இப்படி வதக்குறோம் அப்படின்னா, நம்ம ஷேப் பண்ணும்போது சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லாத இருக்கிற நெய்யை டேட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது நெய்யிலேயே டேட்ஸை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸும் இப்போ நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடுச்சு. நெய்யில் நல்லா பிரட்டினதுக்கு அப்புறமா டேட்ஸை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது டேட்ஸோடு சேர்த்து நட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்ததுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஹார்ட்டின், பால், இது மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். கசகசா கூட நம்ம டெக்கரேஷனுக்காக தான் சேர்த்த போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் சிலிண்டர் ஷேப்பை ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணி கசகசாவில் உருட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி பால் ஷேப்பும் பண்ணிக்கிறேன். இப்போது இருக்க மீதி ஷேப்களையும் இதே மாதிரியே திரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது என்னோடய ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான டேட்ஸ் நட் ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது சாப்பிடும்போதே ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு பைட்லேயும் உங்களுக்கு நட்ஸ் சூப்பராக க்ரன்ச்சியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.